நானே உனக்கு தகப்பன், மரித்து போகும் தகப்பன் அல்ல. உபாகமம் 32:40 சொல்லுகிறது போல, நான் என்றென்றும் ஜீவிக்கிறவன். ஐ எம் அலைவ் ஆல் த டைம். உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். அவன் நான் தனியாக இருக்கிறேன் என்று புலம்பினான். அந்த ஆபிரகாமை அழைத்து, அவனுடைய தகப்பனாரும் அப்பொழுதுதான் மரித்து போயிருந்தார். ஆதியாகமம் 11 கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். உடைய தகப்பனாகிய தேராகு அப்பொழுதுதான் மரித்து போயிருந்தார். என்ன செய்வேன், நான் தனித்து விட்டேனே என்று புலம்பும் பொழுதுதான் தேவன் சொன்னார், இல்லை இல்லை, நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னார். உங்களையும் அவர் இன்று அதே விதமாய் அழைத்து ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். இரண்டாவது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அவனை அழைத்தார். நீ உன் தகப்பனை வீட்டை விடு, தேசத்தை விடு, எல்லாவற்றையும் விடு, நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். தேவன் அவனை அழைத்தார், அன்போடு அழைத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 என்ற வேத பகுதியை பாருங்கள். தேவன் எவர்களை முன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தார். தேவன் எவர்களை முன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தார். எபேசியர் 1:4 பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தாம் தெரிந்து கொண்டவர்களை அழைத்தார். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 44:65, என் பிதா எவர்களை முன் குறித்தாரோ அவர்களைத்தான் என்னிடம் கொண்டு வருவார், அவர்கள்தான் என் கிருபையை பெறுவார்கள். நீங்கள் இன்று மாலை இங்கு உட்கார்ந்திருப்பது தற்செயலாக நேரிட்ட ஒரு காரியம் அல்ல. ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து தற்செயலாக நேரிட்ட ஒரு காரியம் அல்ல. தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவராவது நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு சாதாரண பெண் என்று நினைக்கவே கூடாது. You are not here by accident.